என்னங்க இது? வாங்கம்மா. இதுக்கு மான் கண்ணின்னு பேருங்க. இதை இங்க கட்டி வச்சுட்டு போயிட்டா கூட்டமா வர மான்கள்ல கூட 2-3 ஒன்னா சிக்கிக்கும். இதுல எப்படி சிக்கிக்கும்? இந்த கண்ணி இப்படி திறந்து வச்சு இது மேல காஞ்ச புடெல்லாம் போட்டுட்டு போயிடணும். இந்த பக்கமா மான் வரும்போது அதோட கால் இப்படித்தான் சிக்கிக்கும். இதை நான் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஓ, தாராளமா. கொஞ்சம் பிடிங்க. இந்த வள்ளிப்புள்ள மான் வேணும் கடிச்சுங்க. அவளுக்காக தான் இந்த கண்ணி வச்சிருக்கேன். ஆமா, அவதான் நேத்து உங்க கூட சண்டை போட்டுட்டேன்னு சொன்னாலே, அவளுக்காக நீங்க ஏன் கஷ்டப்படணும்? அது எப்படிங்க முடியும்? 1000 தான் இருந்தாலும் நான் அவளைத்தானே கட்டிக்கணும். அவளைதான் கட்டிக்கணும்னு முடிவெடுத்தா அவளை நீங்க காதலிக்கிறீங்களா? அப்படின்னா காதல் அதான் என்னங்க? காதல்லாம் தெரியாதா? அந்த கத்திரிக்காயெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. அவளுக்குன்னு நான் பிறந்திருக்கேன், எனக்குன்னு அவ பிறந்திருக்கா. அவ இல்லாட்டி நான் செத்து போயிருவேன், நான் இல்லாட்டி அவ செத்து போயிருவான். அவ்வளவுதாங்க. இது என்னங்க ரேடியோ போட்டீங்களா? இல்ல, இதுக்கு பேர் டேப் ரெக்கார்டர். இப்ப நீங்க பேசினதெல்லாம் இதுல கேட்கலாம். கேக்குறீங்களா? கொஞ்சம் இருங்க, ரீவைண்ட் பண்ணி போடுறேன். அது எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் இருங்க. சொன்னா வள்ளியோட குரல்ல இருக்கு. யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே. சரி, சொல்லல. சொல்லு. தினம் என் மச்சான் தூங்குனதுக்கு அப்புறம் நான் ராத்திரி முடிச்சுக்கிட்டு இருந்து அவங்க நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பக்கம் கொடுப்பேன். தினமுமா? ஆமா, தினமும் தான். அது மச்சானுக்கு தெரியுமா? அடியாத்தி, தெரியக்கூடாது. ஏ, ஆம்பளைங்க ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் இருக்க மாட்டாங்கன்னு செவிட்டு கிழவி சொல்லிச்சு. அதுக்குதான். அதான் என் வேலை பேரா. உங்க ஐயாவும் உன்ன மாதிரிதான். கறி கட்டையா இருந்தாலும் கண்ணுக்கு அழகா இருப்பாரு. இப்ப இருந்தாலும் என் வயசுதான் இருக்கும். ஊர் நாயம் எல்லாம் கிடக்கட்டும். என் பிள்ளைங்களா பெரிய மனுஷங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா? வாங்கல போயிடலாம். அது என்ன ஒரு நேரம் போல இன்னொரு நேரம்? அது என்ன ஒரு நேரம் போல இன்னொரு நேரம்? அத்தக்கர தோப்பிலையா? ஏ கிழவி, சோதனை பண்ணாத, ஒழுங்கா கேட்டு சொல்லு. வள்ளிகிட்ட சொன்னியாமே ஒரு நேரம் போல இன்னொரு நேரம். அது முறக்கரையில மீன் பிடிச்சியா? உன் முறப்பண்ணு கிட்ட கொடு, காட்டி போடுவா. காரம் போட்டு பண்ண சொல்லு, இல்லாட்டி கவிச்சி அடிக்கும். அது இல்ல. ஆலமரத்துல மீன் பிடிச்சியா? போட போட புரியாத பையல அங்க வர்றேன். புரியாத பையலா இருக்கானே. ஏய், கொஞ்சமாவது சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் தூங்க சொல்லுடா. ஐயோ, தூக்க வருது. சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம். எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குங்க. உனக்கு தூக்கம் வந்தா ஊரையெல்லாம் தூங்க சொல்வ போல இருக்க. என்னடி அப்படி பாக்குற? இல்ல, இது வரைக்கும் நான் கொடைய கருப்பா தான் பாத்திருக்கேன். இது என்ன சிவப்பு வெள்ளையா இருக்கு? சிவப்பு வெள்ளையா இருந்தா என்ன நிழல் தருதல்ல? அம்மாடி, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க யோசிக்கிற. வெயில்ல போய் வேட்டையாடுதே என் மச்சான், அதுக்கு இந்த கொடை கிடைச்சா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்த்தாலே நல்லா இருக்குல்ல? இல்ல, வேடிக்கையா இருக்கு. உன் கண்ணு இந்த கொடை மேல பட்டுடுச்சுல, இனிமே நான் தான் கவனமா இருக்கணும். இது எந்த நேரத்துல மாயமா மறை போதோ தெரியல. எனக்குன்னு நான் எதையும் எடுத்துக்கிறதே இல்ல. என் மச்சானுக்கு நல்லா இருக்கும்னு பட்டுடுச்சுன்னா அப்பப்போ எதுலயாவது கைய வச்சிருவேன். அது ஒண்ணும் தப்பு இல்ல தெரியுமா? இந்த கொடை உன் மச்சானுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இதை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சத்தியம், இது ஜெர்மன் ரைஃபிள்.
150 yards killing range. இதை வச்சு பெரிய யானையே சுட்டுடலாம். இத பாரு, வேடிக்கைக்காகத்தான் நம்ம வேட்டைக்கு வர்றோம். விளையாட்டுத்தனமா ஏதாவது பெரிய மிருகங்களை சுட்டுடாத. உனக்கு தனியா வேட்டையாடுற தைரியம் வரணுங்கிறக்காகத்தான் உன்னை அனுப்புறேன். போயிட்டு சாயங்காலத்துக்கு கூட வந்துடு. டேய், நீயும் கூட போ. சத்தியம், இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஆணும் பொண்ணுமாகவோ தாயும் புள்ளியுமாகவோ இருக்கிற மிருகங்களை வேட்டையாடாதே. அதுல ஆபத்து அதிகம். என்னப்பா அது சின்ன பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி தரீங்க? வானவராயர் மகன்னா இந்த காட்டுக்குள்ள இருக்கிற சிங்கம் புலியும் கூட இருக்கிற இடம் தெரியாம ஓடி ஒளிஞ்சிரும். வேடிக்கையா வேட்டைக்கு போனாலும் அதுலயும் ஒரு வீரம் இருக்கணும். திரும்பி வரும்போது பாருங்களேன். அதுக்காக சொல்லலப்பா, நீ பட்டணத்துல வளர்ந்தவன். காட்டுல நடக்கும் போது எங்க உன் கால்ல முள்ளு குத்திடுமோன்னு நான் இன்னும் பயப்படுறேன். இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு தெரியணுமேங்கிறக்காதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் உனக்கு புதுசா சொல்லி தரல. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தத நான் உனக்கு சொல்லி தர்றேன். அவ்வளவுதான். போயிட்டு சீக்கிரம் வந்துரு. வரப்பா. காட்டுக்குள்ள மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நரியோட தந்திரமும் தெரிஞ்சிருக்கணும், புலியோட பாய்ச்சலும் புரிஞ்சிருக்கணும். ஆமா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சுருளியாத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற வானவராயர் எஸ்டேட்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு மட்டும் நீங்க வரலனா என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்பவுமே மிருகங்களுக்கு தீங்கு பண்ணாதான் இப்படி துரத்திக்கிட்டு வரும். நீங்க என்ன பண்ணீங்க? தம்பிதான். அது ஒண்ணு இல்லைங்க, அந்த யானைக்கு மரம் முடிச்சிருக்கு போல இருக்கு. அப்படியே காட்டை சுத்தி பார்த்துட்டு வரையில திடீர்னு துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, உங்க கூட வேற யாரும் வரல? என் கூட வந்தவங்க எல்லாம் இருளம்பாறைக்கு பக்கத்துல இருக்கிற டென்ட்ல இருக்காங்க. எப்படி திரும்பி போறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். வாங்க, நானே உங்க கூட வந்து விட்டுட்டு வரேன். தம்பி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவனுக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் உயிரோட ஊருக்கு போயிருக்க மாட்டேன். எங்க ஊர்ல நான் பெரிய வேட்டைக்காரப்பா. என்ன மாதிரியே இவனும் பெரிய வேட்டைக்காரன் ஆகணும்னு தான் காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். அந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு. உன் பேர் என்னப்பா? என் பேரு வேலனுங்க. காட்டுக்கு இறக்கத்துல இருக்கிற தாளமலை தான் எங்க கிராமம். பொழுது சாயிர நேரமாச்சு. காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போகணும். வரேனுங்க. கொஞ்சம் இருப்பா. உதவி செய்யறவங்களை வெறுங்கையோடு அனுப்புறது இந்த வானவராய பரம்பரைக்கே கிடையாது. நீ என்ன வேணாலும் கேளு. உதவி செஞ்சதுக்கு எதையும் எதிர்பார்க்கிறது எங்க பரம்பரையிலே இல்லைங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்னுடைய எஸ்டேட் இந்த சுருளியாத்த தான் ஒண்ணு இருக்கு. வானவராய எஸ்டேட்னா எல்லாருக்கும் தெரியும். உனக்கு என்னைக்காவது ஏதாவது உதவி தேவைன்னா என்ன வந்து பாரு. என் மகன் உயிரை காப்பாத்துற உனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். இது சத்தியம். ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க இவ்வளவு பாராட்டுற அளவுக்கு நான் ஒன்னும் பெருசா செய்யல. வேலன், நீங்க கண்டிப்பா ஒரு நாள் எங்க எஸ்டேட்டுக்கு வரணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நிச்சயமா வரேங்க. அந்த பக்கம் போகாத, யானைக்கு குழி வெட்டி வச்சிருக்காங்க. வேற எந்த பக்கமா போறதா? அந்த சிவப்பு துணி கட்டி வச்சிருக்காங்களே அந்த பக்கம் போ. அதான் நல்ல பாதை. யானை விழுந்துருச்சு, ஓடியாங்க. யோ, கத்தாதையா? யானை இல்ல, நான் தான். நீயா விழுந்துட்ட? மூஞ்சில் முறிஞ்ச சத்தத்தை கேட்டா யானை விழுந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஊருக்குள்ள போய் 4-5 பேத்தையும் செவிட்டுகளையும் கூட்டிட்டு வரேன். யோ, எதுக்குயா? உன்னை தூக்கி விடுறதுக்கு. யோ, ஊரை கூட்டி மானத்தை வாங்காம என்ன மேல தூக்கி விடியா? ஆத்தாடி, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னால கண்ணால கூட பார்க்க கூடாதும்பா. ஆபத்துக்கு பாவம் இல்ல, தூக்கி விடியா? சரி, நான் ஒண்ணு கேட்பேன். அதுக்கு சரின்னா தான் தூக்கி விடுவேன். ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல தூக்கி விடியா? நான் குழிக்குள்ள இறங்கினாதானே உன்னை தூக்கி விட முடியும். ஐயோ, யாராவது பாக்குறதுக்குள்ள வந்து தொலை. ஐயோ, எதுவே மேல பிடி. என்ன கணக்குறேன். கை கொடு. எதுக்கு? நான் மேல வர வேண்டாமா? கொஞ்சம் அங்கே இரு. நான் ஊருக்குள்ள போய் 4-5 பேரையும் செவிட்டு கிழவியும் கூட்டிட்டு வரேன். எதுக்கு?